எங்கேயாவது நாயோட நிழல் கடிக்குமா? நிழல் என்ன செய்யாது? கடிக்காது. நம்ம சரீரத்துல வரக்கூடிய வியாதியா இருக்கலாம், அறிகுறியா இருக்கலாம், அது அந்த வியாதியின் நிழல், அந்த பாவத்தின் நிழல். அதோட நிஜம் எங்க போயிட்டுது? பாதாளத்துக்கு போயிட்டு. இந்த சத்தியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வியாதியை கண்டால் உங்களுக்கு பயம் வராது. இந்த சத்தியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வியாதி உங்களை மேற்கொள்ள முடியாது. அதை மேற்கொள்ளக்கூடிய ஜீவன் என்ற இடத்துல நாம நின்று கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம இருக்கிறோம். கிறிஸ்துவோட சரீரத்துல வியாதி இருந்துதா? இல்ல. கிறிஸ்துவோட சரீரத்துல பாவம் இருந்துதா? இல்ல. கிறிஸ்துவோட சரீரத்துல சாபம் இருந்துதா? இல்ல. கிறிஸ்துவோட சரீரத்துல கட்டுகள் இருந்துதா? இல்ல. கிறிஸ்துவோட சரீரத்துல பிசாசு தொட முடிஞ்சுதா? இல்ல. அவராக அங்கு பாவமாக்கப்பட்டார். விரும்பி அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்ள போய்தான் அங்க அந்த தண்டனைக்குள்ள அவர் போனாரு. என் உயிரை யாராலையும் பறிக்க முடியாது, அதை நானாக கொடுத்தால்தான் உண்டு, திரும்பவும் அதை எடுத்துக்கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்றாரு. அவருடைய சரீரமாக இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த வியாதி, இந்த கட்டு, இந்த பலவீனம், இந்த நோய், இது எதுவும் நம்மள என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.